Hello friends, welcome to yarl samayal. இன்னைக்கு எங்க சேனல்ல சோயா கறி எப்படி டேஸ்டியா வைக்கிறேன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சொன்னா Subscribe பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துறலாம். சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை, ரம்பையில அதோட இஞ்சி உள்ளியும் இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து முதலாம்பால் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சு அடுப்பில் வானலி எண்டு வச்சு அதில் கடுகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். கடுகு வெடித்து வந்ததும் அதில் நாங்கள் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் அதில் இடித்து வச்சு இஞ்சி உள்ளியை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இஞ்சி உள்ளின்ற பச்சை வாசம் போகும் வரை அதை வதக்கணும். அதுக்கு பிறகு வெட்டி வச்ச பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்ததாக வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். தக்காளியும் நல்லா வதங்கும் வரை வதக்கணும். தக்காளி வதங்கினதும் எடுத்து வச்ச கருவேப்பிலையும் ரம்பையிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ரம்பையில் ஆட் பண்ணுறதுல நல்ல ஒரு வாசம் ஒன்று கறிக்கு வரும். இதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஊற வச்ச சோயா மீட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஊற வைக்கும்போது தான் அது நல்லா சாஃப்டாக வரும். ஊற வச்சு அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒன்றோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதுக்குள்ள கட்டை மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு எடுத்து வச்சு தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சு கொண்டு வரைக்க இடித்து வச்சு மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்காக நல்லா கிளறி விட்டுட்டு இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்க. நல்ல டேஸ்டியான சோயா கறி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க.